இது வந்து இப்போ சாஃப்ட்வேரில் வந்திருக்கு. ருரு ரிஷி அப்படிங்கிறவர் கொடுத்துருக்கிறார், ஆதியில் கொடுத்துருக்கிறார். ஒருத்தன் பிறந்த கிழமைக்கு பலன் இருக்கு. ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். புதன்கிழமை ஒருத்தன் பிறந்திருக்காங்க அப்படின்னாக்க, ஒன்று அவர்களுடைய படிப்பு தடைப்படும், இல்லைன்னா அவர்கள் படித்ததுக்குண்டான துறைக்கு போக மாட்டாங்க. அவங்க படித்தது ஒரு துறையாக இருக்கும், அவங்க போகிறது ஒரு துறையாக இருக்கும். அந்த கிழமையை வச்சு அவங்களுக்கு பலன் சொல்லிட்டு போயிடலாம். இதுக்கு ஸ்கேன் தேவையா? அடுத்து இவர் என்ன கொடுத்துருக்காரு, ஒரு ஜாதகத்துக்கு குவாலிட்டி கொடுக்குறார். எந்த ஒரு பொருளுக்கும் குவாலிட்டி உண்டு. கடையில் போய் நெய் வாங்குறோம் சார், என்ன சார் செய்கிறோம்? ஃபஸ்ட் குவாலிட்டியாக கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். வீட்டில் சமைக்கிறதுக்கு தேர்ட் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது, அது விளக்குக்கு போடுறோம். செகண்ட் குவாலிட்டி பலகாரம் சொல்கிறதுக்கு வச்சுக்கிறோம். உண்டா இல்லையா? அதுபோல் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு குவாலிட்டி இருக்குது. ஃபஸ்ட் குவாலிட்டியில் ஒருத்தன் பிறந்திருக்கான் அப்படின்னாக்க அவன் போய் எதையும் தேட வேண்டாங்க, அவனை தேடி எல்லாமே வந்துடும். படிப்பு, சொத்து, தொழில், குடும்பம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். செகண்ட் குவாலிட்டியில் இருக்கான், அவன் தேடணும், அலையணும். ஒரு திங்கக்கிழமை ஒருத்தரை பார்க்க சொல்கிறார். அவர் ஒரே நாளில் போய் அந்த நபரை பார்த்துருவாருன்னா பார்க்க மாட்டார். ஏன்னா அவரோட குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி, இரண்டாம் தரம். அப்போ அந்த ஒரு நபரை ஒரு காரியத்துக்கு பார்க்கறதுக்கு அவர் பல தடவை அலையணும். அதே தேர்ட் குவாலிட்டி, அவன் என்ன அலைஞ்சாலும் அவரை பார்க்க முடியாது. அவனுக்கு அது ஒரு ஏக்கமாகவே போயிடும், எதிர்பார்ப்பாகவே போயிருங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபஸ்ட் குவாலிட்டி சொல்லிட்டேன்னா, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் குவாலிட்டி சொல்லிட்டேன். இதுக்கு ஸ்கேன் தேவையில்லை எங்களுக்கு. அடுத்து இதில் அஷ்டவர்க்க பரல்கள்னு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் இப்போ வந்ததில்லை, அப்போ வந்தது. இப்போ இந்த முதல் தரத்தில் அஷ்டவர்க்க பரல்கள் அதிகமாக 100க்கு மேற்பட்டு இருந்தால் அவரோட பெற்றோர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்தவங்க. 100க்கு கீழே இருந்தால் அவன் பெற்றோரை அன்றாட உணவுக்கே கஷ்டப்பட்டவன். சரியா? பரல்கள் ஆமாம். இல்லை 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 அதான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது எல்லாமே பாரம்பரியத்தில் ஏற்கனவே இருக்கு. அடுத்து இந்த 159 இது திரிகோணம், இது எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும். இது பாரம்பரியம் தான். இதிலிருந்து தான் இத்தனை சிஸ்டத்துக்கும் கொண்டு போகிறாங்க. அவரவர்கள் அவர்களுடைய சிந்தனைக்கு தகுந்தார் போல, அவர்களுடைய ஆய்வுக்கு தகுந்தார் போல பிரித்து கொண்டது தான் சிஸ்டம். அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. நெல்லை வசந்தனையா சிஸ்டம் இருக்கு. அவரெல்லாம் வந்து சித்தராக வாழ்ந்தார். ஜோதிடத்தில் அப்படி சொல்லி அடித்தார். ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு காலையிலேருந்து இந்த ஐயா தான் என் கூட இருக்காரு, ஐயாவும் இருக்கிறாரு. வர ஃபோன் அடிக்கிற நேரத்தை வைத்து வர ஃபோனு அந்த ஹோரையை வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கேன். உண்டா இல்லைங்களா ஐயா? அவ்வளோதாங்க. கடிகார பிரச்சனைங்கிறது இருக்கு, கடிகார பிரச்சனைங்கிறது இருக்கு. இந்த ஐயாவுக்கு தெரியும், இவர் முன்னாடியே தான் பேசினேன். திருமணம் சார்ந்ததான கேள்வியா? அந்த நபருக்கு 2 பேர் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். ஆமாங்க இருக்கு சொன்னார்லங்க ஐயா. அப்போ இது பாரம்பரியத்துக்கும் சிஸ்டத்துக்கும் தேவையே இல்லை. ஏன்னா அது ஒரு சிஸ்டம். கடிகார பிரச்சனைங்கிறது ஒரு மெத்தடு. ஆமாம், அனைவரும் அப்டேட். அப்போ ஐயா சொன்ன கருத்தை தான் எல்லா ஜோதிடர்களும் அப்டேட் ஆகுங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம், ஏற்றுக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 159 இந்த 3 7 11 இதில் அதிகப்படியான கிரகங்கள் இருந்தால் அவன் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று வேலையை விட்டுட்டு வந்துடுவான் சார், இல்லைன்னா கம்பெனிக்காரன் அவனை வெளியே பிடிச்சி தள்ளிடுவான் சார். ஒற்றைப்படையில் அதிகப்படியான கோல் இருக்குது சார். இப்போ அவனுக்கு 5 நடக்குது சார், 5 நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று வேலையை விட்டு வந்துடுவான் சார், இல்லைன்னா கம்பெனிக்காரன் வெளியே அனுப்பிடுவான். எனக்கு ஒர்க் லோடு இல்லை, லோடு இருக்கும்போது நான் உனக்கு சொல்கிறேன் வாப்பா நீ கிளம்புப்பான்ருவான். சரி வீட்டுக்கு வந்துட்டான், ஆயப்பன் சும்மா இருப்பானா, மாமா பச்சன் சும்மா இருப்பானா, வாடா என் கம்பெனி நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் உனக்கு வேலை சேர்த்து விட்றேம்மா. நாளை காலையில் 9 மணிக்கு இன்டர்வியூ. இவன் இன்டர்வியூ போவான்னு நினைக்கிறீங்க? நேராக போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்து நல்லா நெய் ரோஸ்ட்டு சாப்பிட்டுவிட்டு நான் போனேன், அங்கே செம்ம கும்பலாக இருந்துச்சுன்னு வீட்டுக்கு வந்துடுவான். இந்த மாதிரி நபர்கள்லாம் இருக்காங்க சார். என்கிட்ட ஜாதகம் இருக்குது சார். ஐயா சொன்னார், ஒரு ஜாதகம் வருது சார், அவனுக்கு 8th சார், சொல்ல முடியுமா சார்? நான் சொல்லியிருக்கேன் சார், மெடிக்கல் ரிப்போர்ட் கையில் வச்சுருக்கேன் சார், எப்போ வேணாலும் நான் குரூப்லேயே போடுறேன் சார். இன்றைக்கி அந்த நபர் இன்றைக்கி இருக்கார், அவருக்கு ராகதேச ராகபுத்தி உன்னால் கண்டுபிடிக்க முடியாதியா? அவன் 5 ஆஸ்பத்திரியில் போய் டெஸ்ட் எடுத்துருந்தாங்க, எந்த ஆஸ்பத்திரியிலுமே இல்லை, நார்மல்ட்டான். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. யார் அவனை சொன்னது? போயா ஜோசியக்கார முட்டா போயா போடா அப்படின்ட்டான். வந்து என்னை வந்து திட்டினான், வேறு மாதிரி திட்டினான், நான் இங்கே சொல்ல முடியாது. சரி இன்னும் ஒரு 6 மாதம் பொறுத்துக்க, இந்த ராகு புத்தி முடிஞ்சிடட்டும், ராகு தேசம் நடக்குது, ராகு புத்தி முடிஞ்சிடட்டும். அதுக்கப்புறம் அதுக்கு அந்த 5 ஆஸ்பத்திரியும் திருப்பி டெஸ்ட் எடு. 10,000 நான் கொடுத்தேன். என் காசு 10,000 கொடுத்து, ஏன்னா நான் கற்றுக்கணும். எனக்கு சொல்லிக் கொடுத்த குரு சாதாரண குரு கிடையாது. குருமார்கள் எல்லாருமே நல்ல உயர்ந்த குருமார்கள் தான். அவர்களுடைய அனுபவத்தை தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நான் 10,000 கொடுத்து திருப்பி அப்போலோவில் எடுத்துருக்கோம், திருச்சி கேஎம்சியில் எடுத்துருக்குறோம், வேலூர் ஜிப்மரில் எடுத்துருக்குறோம்,
அதே மாதிரி பாண்டிச்சேரியில் எடுத்துருக்கிறோம். இது மாதிரி 5 ஆஸ்பத்திரியில் எடுத்து 5 ரிப்போர்ட்டும் இருக்குது. 6 மாதம் கழிச்சு போய் எடுக்கிறாங்க அவன் ஹெச்ஐவிங்க. என்னண்ணே இப்படி சொல்கிறானுங்க? எவன் முதல்ல உனக்கு இல்லைன்னா அவன்கிட்ட தானே எடுத்த, திருப்பி போய் அவன்கிட்ட கேளு. 50,000 வந்து எனக்கு திருப்பி கொடுத்துட்டு போனார். ஜெயிக்கிறோமா ஜெயிக்கலையா? அப்போ ஜோதிடம்ங்கிறது பொது, அது ஒரு விளக்கு. அந்த விளக்கு எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனால் அதை நம்ம தேடுற ஒவ்வொரு விதமாக தேடுறோம். அதனால யாரும் எதுலேயும் சளைத்தவர்கள் இல்லை. எல்லாருக்கும் எல்லா இதுவும் தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஒரு மாப்பிள்ளை, அவன் ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. திருச்சியில் இப்போ அவர் இல்லை, மாறி போயிட்டார். ஒரு போலீஸ் துறையில் இருந்தவர், பெரிய இதில் இருக்கிறாரு. இப்போ மாறி சென்னை போயிருக்கார். அவங்க பொண்ணுக்கு பார்க்குறாங்க. அந்த பையன் ஜாதகம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது 12ஆம் பாவம் ஓடுது சார். என்ன சார் சொல்லலாம்? கடிகார பிரச்சனைப்படி பெரிய முள்ளு 12 நோய்க்கு போயிட்டு இருக்கு, 12ஆம் பாவம். என்ன சார் சொல்லலாம்? சொல்லுங்க, சும்மா ஒரு பாயிண்ட்டு. அவ்வளோதாங்க. அவன் ஏற்கனவே குடும்பத்தில் இருக்காங்க, முடிஞ்சு போச்சு. அவனுக்கு நடக்கிற தசா பற்றி அதை தான் சொல்லுது. அப்போ அவங்க அப்பாட்ட அந்த போலீஸ்கார்ட்ட சொல்லும்போது அவர் ஒத்துக்கலை. அவங்க பொண்ணு சொல்லுது, அங்கிள் இதை நாம் கண்டுபிடிச்சி உண்மைதான்னா எனக்கு ஆயுள் ஃபுல்லாக நீங்கள் தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் பொய்னா என்ன சொல்கிறீங்க முடிஞ்சு. எனக்கு சொல்லிக் கொடுத்த குருமார்கள் சலைச்சவங்கல்ல, 100% இருக்கும், நீ கண்டுபிடினேன். உடனே அவங்க சித்தி சித்தப்பா எல்லாம் சேர்ந்து ஈரோட்டில் வந்து 1 மாதம் ரூம் எடுத்து தங்கி, அந்த பையன் தனியாக ஒரு அவங்க ஊர்லேருந்து பக்கத்து ஊரில் வீடு வாடகை எடுத்து குடும்பம் நடத்திட்டு இருக்கான். கண்டுபிடிச்சி அந்த புள்ள அந்த பொண்ணோட அந்த பையனோட சேர்த்து இழுத்துட்டே வந்துருச்சு திருச்சிக்கு. இது இருக்குல்ல, பாரம்பரியத்தால் அது முடியுதுல்ல, பாரம்பரியத்தால் முடியுதுல்ல, ஏன் இல்லை? அப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்துக்காக தான் நாங்கள் இதை வந்து சொல்கிறோம். பல மெத்தடுகள் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் மறுக்கலை. அவரவர்களுக்கு வரக்கூடிய மெத்தடை கொண்டு நம்ம பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஆனால் அப்டேட் ஆகணுங்கிறது அது உண்மை. ஏன்னா இன்றைக்கி வரவங்க எல்லாமே யூடியூப்பை பல விதமாக பார்த்துட்டு பல விதமான கேள்விகளோடு வராங்க. அதிலெல்லாம் எந்த மாட்டு கருத்து கிடையாது. ஆமாம், அதான் உண்மை. இந்த இடத்துல இந்த கிரகம் நிற்கிது, அப்போ அதுக்கு என்ன பலன்னு கேட்குறாங்க, என்ன பதில் சொல்கிறது? அப்போ நம்ம அப்டேட்டாக இருந்தால் அது வந்து கொடுக்கலாம். சரியா? இதுதான் என்னுடைய கருத்து. இதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ஐயா வந்து சொன்னதனுடைய பலன் என்ன அப்படின்னா, ஜோதிடம் பார்க்க கஷ்டப்படுறவங்க கஷ்டப்படாமல் பாருங்கன்னு அவர் ஒரு வழி சொல்லி கொடுத்தாரு. எந்த வழியில் வேணாலும் கற்றுக்கிட்டா ஜோதிடம் ஈஸியாக சொல்லலாம்னு சொல்லி அதிர்கோளில் இவர் சொல்லியிருக்காரு. அதனால் யார் என்ன சொன்னாலும் அதில் உள்ள நல்ல கருத்துக்களை பூரா நம்ம எடுத்துக்கிறோம். என்ன அது ஒரு விஷயம் அப்படின்னா, இவர் ஒரு ஆணித்தனமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ பட்டிமன்றம் மாதிரி ஆயிடுச்சு. இவர் ஒரு ஆணித்தனமாக சொல்கிறாருன்னா, இதில் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படிங்கிறத நான் தேர்ச்சி பெற்றிருக்கேன், நம்பிக்கை ஆகிட்டார், அதில் பலம் ஆகிட்டார், வெற்றி பெற்றார். அதனால் அவர் ஓகே. இதில் வந்து பார்த்தோம்னா இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய குருமார்கள் அனைவரையும் வைத்து உள்வாங்கி எண்ணற்ற விஷயங்களை நான் உள்வாங்கிக்கிட்டே இருக்கேங்கிறார், சுயமாக நிற்கிறேங்கிறார். இப்போ அது வந்து இதில் எப்படி சொல்லணும்னா, இது வந்து சுயம்பு ஸ்தலம். எப்படிங்க? ஒன்று வந்து சுயம்பு ஸ்தலம், ஒன்று வந்து வைப்பு ஸ்தலம். வைப்பு ஸ்தலம்னா என்ன, சுயம்பு ஸ்தலம்னா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். சுயம்பு அப்படிங்கிறது இறைவன் வந்து தானாக தோன்றக்கூடிய இடம், அது யாரும் வைக்க தேவையில்லை. சுயம்புங்கிறது வந்து யாரும் வச்சு வரதில்லை, இறைவன் அங்கே உருவாகி இருக்கக்கூடிய இடம், அதுதான் சுயம்பு. அதில் இன்னமும் சொல்ல போனோம்னா, இப்போ ராணுவ வீரர்கள் போக்குவரத்துலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு நாட்டு போர் நடக்குதுன்னா எங்கே மெயினாக குறி வைப்பாங்க, அப்படியே எங்கே குறி வைப்பாங்க, இந்த நாட்டினுடைய முக்கியமான உயிரிடங்களாக இருக்கக்கூடியது பொருளாதார உயிரிடங்களாக கணக்கு வைப்பாங்க. பொருளாதார உயிரிடங்கள் எது? 2ஆம் பாவம் உயிரிடங்கள். இதெல்லாமே எங்கே? ஏர்போர்ட்டு, அந்த அணு மின் நிலையம், இந்த மாதிரி இடத்துல குறி வச்சு அவங்களாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 1ஆம் பாவம் உயிரிடங்கள் யாருக்காவது தெரியுமா? அதுதான் சுயம்பு ஸ்தலம். இந்த பூமியினுடைய 1, 5, 9 என்ற பாவகங்கள் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயம்பு ஸ்தலங்கள். சுயம்பு ஸ்தலங்கள் போயிட்டு வந்தோம் அப்படின்னா 1, 5, 9 கெட்டு போனவங்க நல்லா இருப்பாங்க. எப்படிங்க? எப்படி சப்ஜெக்டு புரியுதுங்களா? இப்போ இவங்க 2 பேரும் ஒன்று சொன்னனால ஒன்று உருவாகுது, வெளியே கிடைக்குது, உங்களுக்கு உள்ளே இருக்கிறது வெளியே கிடைக்குது, அவ்வளவுதான். புரியுதுங்களா? இதில் ஒன்றும் தவறு. இறைவன் ஏதோ சொல்ல வர்றான். காசியிலேருந்து ஒருத்தர் நீங்கள் வந்துட்டு போயிருக்காருன்னா, காசிக்கு நம்ம எல்லாம் காசிக்கு போன புண்ணியம் எனக்கு கிடச்சிருச்சு. புரியுங்களா? இது யதார்த்தமானக்கூடிய விஷயம், இறைவனுடைய சங்கல்பம். காவேரி தாய்க்கு வந்து கங்காதேவி வந்துட்டு போயிட்டாங்க. புரியுங்களா? மாதிரி ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அமைப்பு. அப்போ 1, 5, 9 கெட்டு போனவங்க
அவங்களுடைய லக்கண புள்ளி நட்சத்திரம் என்னவோ, அப்போ ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னா அந்த ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் சுயம்பு ஸ்தலமாக இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு போயிட்டு வரணும். எப்படிங்க? புரியுதுங்களா? நினச்ச நேரம் அங்கே போயிடக்கூடாது. போகலாம், எல்லா நேரமும் போகலாம், தப்பு கிடையாது. அந்த 159 திரிகோணங்கள் நன்றாக இயங்க வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் போனாங்க அப்படின்னா அந்த திரிகோணங்கள் வந்து நல்லபடியாக வேலை செய்யும், சிறப்பாக இருக்கும். அப்பேற்பட்ட மிக அற்புதமான விஷயத்தை 2 பேர் நமக்கு சொன்னாங்க. அதனால இறைவன் நமக்கு ஒன்று சொல்லியிருக்காரு. இருவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். மற்ற இங்கே வந்து அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி